இன்றைக்கு கிறிஸ்மஸுக்காக நான் ஒரு புடிங் செய்து காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்று பார்ப்போம். 10 முட்டை, சீனி, கண்டென்ஸ் மில்க், அது வந்து நான் ஸ்மால் டின் எடுத்திருக்கிறேன், வெனிலா எசன்ஸ், ஏலக்காய். இப்ப நான் எல்லா முட்டையும் தனித்தனியா உடைச்சு சேர்த்துட்டேன். ஏன் தனித்தனியா உடைச்சு சேர்த்தேன்னா சிலது பழுதா இருந்தாலும் எல்லா முட்டையும் இதாகிடும், அதுக்காகத்தான் தனித்தனியாவா உடைச்சு சேர்த்துட்டேன். இப்ப நான் இந்த புடிங்குக்கு கேரமல் செய்ய போறேன். அதுக்கு இந்த பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்க்கிறேன். வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரா வரும் மட்டும் இந்த சீனியை நல்லா காய்ச்சி எடுக்கணும். இந்த பதத்துக்கு வந்தோடனே, இந்த கலருக்கு ஆக டார்க் ப்ரௌன் இல்லாம இந்த கோல்டன் கலருக்கு வந்தோடனே இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் சேர்க்கிறேன். இப்ப நீங்க தண்ணி விட்டோன்னு அப்படி கட்டி ஆயிரும் சீனி. இனி இதை நீங்க நல்ல வடிவா அப்படி கரைச்செடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கரமல் ரெடி ஆயிட்டு, இது நீங்க சூடு ஆற மட்டும் நீங்க இப்படி கிண்டி கொண்டே இருக்கணும். இப்ப இந்த கரமலை நான் இந்த ஃபாயில் ட்ரேல விடுறேன். இந்த சீனி கட்டி வராம வடிச்சு விட்டுருக்கொள்ளுங்க. இந்த ட்ரேல எல்லா இடமும் படுற மாதிரி இதை பரப்பி விடுங்க. இப்ப இந்த முட்டைய நான் மிக்ஸில சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுக்க போறேன். இப்ப நான் 5 ஏலக்காய் எடுத்திருக்கிறேன். இதை நல்லா குத்திட்டு இந்த முட்டையோட சேர்த்து பிளெண்ட் பண்ண போறேன். இப்ப இந்த முட்டையோட நான் ஏலக்காய் சேர்த்திருக்கிறேன், அதோட கண்டென்ஸ் மில்க் சேர்க்கிறேன். இப்ப நான் வந்து 396 கிராம் உள்ள ஸ்மால் டின் கண்டென்ஸ் மில்க் தான் சேர்த்தேனா. அதுக்கு பிறகு அதுல அரைவாசிக்கு தண்ணி விட்டு அதையும் நல்லா அப்படி கலக்கிட்டு இதோட சேர்த்து கொடுங்க. இதோட நீங்க 4 டேபிள் ஸ்பூன் சீனியை சேர்த்துக்கொள்ளுங்க. அதையும் சேர்த்து ஒருக்கா பிளெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு 4 டேபிள் ஸ்பூன் காணாட்டி நீங்க உங்களோட இனிப்புக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கூடவும் போட்டுக்கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நீங்க இனி வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சு கொள்ளுங்க. இப்ப இதோட நான் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறேன். இந்த வெனிலா எசன்ஸை நீங்க விஸ்க வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப வெனிலா எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு இந்த மிக்ஸை நீங்க உங்களோட ஃபாயில் ட்ரேல ஊத்தி கொடுங்க.
எனக்கு ஒரு ட்ரே காணாது, நான் 2 ட்ரே எடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னு சொன்னா நான் அந்த மிக்சர் 2 ஃபுல் ட்ரேக்கு மாத்திட்டேன். இதை நான் 40 மினிட்ஸ் இட்லி சட்டியில வச்சு அவிச்சு எடுக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இட்லி சட்டியில நான் இந்த 2 ட்ரேயும் வச்சு அவிச்சு எடுக்க போறேன். நீங்க 40 மினிட்ஸ் அவிச்சு எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ் நான் அவிச்சு எடுத்துட்டேன். இத ஒரு சின்ன டூத் பிக் வச்சு நீங்க குத்தி பாருங்க, இதுல ஈரத்தன்மை இல்லாம இருக்கு அப்படின்னா நல்லா அவிச்சிட்டு. இப்ப நான் இதை அவிச்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் ஆறனோன்னு நீங்க ஒரு நைஃபோ ஸ்பூனோ வச்சு இந்த சைடு எல்லாத்தையும் இப்படி ஒருக்கா லூஸ் பண்ணி விடுங்க. இப்ப நான் இதை பிளேட்டுக்கு மாத்த போறேன். இப்ப நான் பிளேட்டுக்கு மாத்திட்டேன். நான் இதை கட் பண்றேன். எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு பாருங்க. நீங்களும் இந்த புடிங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கிறிஸ்மஸுக்கு இந்த புடிங் நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.